மணக்க மணக்க இந்த கொத்தமல்லி புலாவ் செஞ்சு பாருங்கள். அரைக்கட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 6 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 முந்திரி, கொஞ்சமாக சோம்பு போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பொரிய விட்டு 2 வெங்காயமும் நீள் நிலமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். கூடவே உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறியும் சேர்க்கலாம். நான் பச்சை பட்டாணியும் சோயாவும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நீங்கள் ரத்தசாலி அரிசியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு 2 கப்பு அரிசி கூடவே 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1க்கு 2ங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான கொத்தமல்லி புலாவ் செம்ம டேஸ்ட்டாக ரெடி.